உங்க லைஃப்ல நீங்க தொலைச்ச உங்க உயிர் நண்பனை பார்த்தா நீங்க என்ன செய்வீங்க? அந்த மாதிரி சம்பவம் தாங்க எனக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நேத்து ஒருத்தவங்க எனக்கு பிரௌனி ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. ஆனா என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா பிரௌனிவே கேக் மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிமா இவ்வளவு பிரைஸ் வருமான்னு சொன்னா அவங்களும் எனக்கு பே எல்லாம் பண்ணிட்டாங்க. பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க, ஆனா உங்க ஃப்ரெண்டோட வைஃப் தான் நானு அப்படின்னு சொன்னாங்க. அம்மா எந்த ஃப்ரெண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனா விக்கினா அப்படின்னு சொன்னாங்க. அடடா என் உயிர் நண்பன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, என்னோட உயிர் நண்பன் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்து அவ்வளவு க்ளோஸா இருப்போம். ஒரு சில விஷ கிருமிகளால எங்க நட்புக்குள்ள விரிசல் விழுந்துருச்சுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நான் சிமெண்ட் வச்சு அடைச்சிட்டேன். ஐ மீன் நான் திரும்ப பேசிட்டேன் அதை சொன்னாங்க. ஒரு டைம் இவன் ரொம்ப அசிங்கமா கெட்ட வார்த்தையிலே திட்டிட்டாங்க. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். என்ன மூணாவது மனுஷன் நம்ம போய் பழி வாங்குறதுக்கும் திட்டுறதுக்கும் திருப்பி என் நண்பன் தானே திட்டினா திட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். இந்த பழி வாங்குறது திருப்பி திட்டுறது கெடுக்கணும்னு நினைக்கிறது இந்த ஸ்டேஜ்ல நான் ரொம்பவே தாண்டிட்டேங்க. ஏன்னா சின்ன பையனா இருக்கும்போது கூட இந்த மாதிரி எண்ணங்கள் எனக்குள்ள வந்தது கிடையாது. ஓகே ரெடி, இன்னைக்கு என்னோட உயிர் நண்பனுக்கு பர்த்டேங்க. ஹாப்பி பர்த்டே நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்டுருங்க. பை.